காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷம் எங்க இருக்கு அப்படின்னா வானத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வானத்தில் இருக்கு. ஆமென். நீங்க நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி வருகிறது? பரத்திலிருந்து வானங்களிலிருந்து உண்டாகிறது. மழை நமக்கு எங்கிருந்து உண்டாகிறது? வானம். சூரியன் வெப்பம் நமக்கு எங்கிருந்து உண்டாகிறது? வானத்திலிருந்து உண்டாகிறது. ஹல்லேலூயா. எல்லா நல்ல விஷயங்களும் எங்க இருக்குன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணிகளாகிய நல்ல பொக்கிஷங்களை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நமக்கு வானங்கள் திறக்கப்படணும். வானத்தின் பலகணிகளில் திறந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா என் வானங்களை உனக்கு நான் திறப்பேன், நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையிட்டு செய்யும் வேலை செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் வேலை செய்யும்படியா உருவாக்கப்பட்டவர். மனிதன் சோம்பேறியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து சிருஷ்டித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா அதை காக்கணும், பண்படுத்தணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நீங்கள் பாதுகாக்கணும், பண்படுத்தணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காக்கணும், பண்படுத்தணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீட்டை நீங்கள் காக்கணும், அதை பண்படுத்தணும். ஆமென். நிறைய பேருக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்திருக்கிறார், நீங்கள் அதை காக்கிறதும் இல்லை, அதை பண்படுத்துறதும் இல்லை. அது பாலடைந்த வீடாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை நீங்கள் காக்கணும், அதை என்ன செய்யணும்? காக்கணும், பண்படுத்தணும். அப்படின்னா அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஏன் காக்க சொல்றார்? ஆண்டவர் படைத்தாரே அப்படின்னா சத்துரு உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. பண்படுத்தணும், அதை குப்பையா மாற்றிட கூடாது, குப்பையை சுத்தம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் வேஸ்ட் வரும், குப்பைகள் வரும், அதை நீங்க என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும், பண்படுத்தணும், அதை சுத்தமாய் வைக்க வேண்டும். அப்ப வேலை என்பது என்ன அப்படின்னா நாம் காக்கணும், பண்படுத்தணும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது, அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் அவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காக்கணும், பண்படுத்தணும். எப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் காக்கணும், பண்படுத்தணும். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் காக்காம பண்படுத்தாம இருந்தேன்னா அது அழிந்து போகும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேர் பாருங்க, சொத்துக்காரர்களாக இருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் ஐஸ்வர்யவான்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க பாதுகாக்காததுனால அது அழிந்து போயிருக்கும், இல்லைன்னா இந்த வேறவருடைய கையில போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்திருக்கிறாரா, அதை நீங்க பாதுகாக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை அதுக்காக நீங்க ஃபைட் பண்ணணும். நிறைய பேர் பாருங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்வான், அந்த கம்பெனியை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு என்ன இருக்காது? திருப்தியே இருக்காது. நீங்கள் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம்? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறை உள்ள ஒரு வீட்டை கொடுத்துருப்பார். மற்றவர்களை பார்த்து சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ பெருசு இல்லையா, ஏன் பாரு எப்படி இருக்கிறேன், ஓட்ட வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்த நீங்கள் என்ன செய்வீங்க? குறை சொல்வீர்கள். அதனால் நீங்கள் குறை சொல்லி அதை பாதுகாக்காமல், அதை பராமரிக்காமல் விடும் பொழுது அது உங்கள் கையை விட்டு என்ன செய்யுது? போய் விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு சின்ன சைக்கிள் கொடுத்திருக்காரா, அந்த சைக்கிளை கழுவி சுத்தமாக வை, அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்காரா, அந்த வீட்டை கூட்டு, பெருக்கு, கழுவு, சுத்தம் பண்ணு, பெயிண்ட் அடி, அதை என்ன செய்ய? பராமரி, அதை சுத்தமாக வை, அது உனக்கு ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா நீ இருக்கிற அந்த வீடு உனக்கு என்னவா, அந்த வீடு உனக்கு என்னவா மாறுது? சாபமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டு நீ இதை என்ன செய்யணும்? காக்கணும். நிறைய பேருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு கர்த்தர் காசை கொடுத்தா அந்த காசை காக்க நமக்கு தெரியல. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதை பாதுகாக்க நமக்கு தெரியல. நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார், பிள்ளைகளை காக்க நமக்கு தெரியல. நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார், அந்த அறிவை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா.
எவ்ரிதிங் நீட்ஸ் மெயின்டெனன்ஸ். காக்கிறதுனா என்ன தெரியுமா? மெயின்டைன் பண்ணுவது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சாதான் அடுத்த டைம் நீங்க என்ன செய்ய முடியும், அதுல சாப்பிட முடியும். சாப்பிட்ட கழுவ தட்டை கொண்டு போய் அப்படியே சாக்கடையில போட்டு வச்சீங்கன்னா இந்த சாக்கடையில் இருக்கிற எல்லா கிருமிகளும் எங்க இருக்கும்? தட்டு மேலதான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது ஒரு வீடு, இது கர்த்தர் கொடுத்த ஆலயம். இதை நம்ம என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். இதை குளிக்கணும், இதை சுத்தமா வைக்கணும், நல்ல துணியை என்ன செய்யணும்? போடணும், இதை பராமரிக்கணும், இந்த சரீரத்துக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது மெயின்டெனன்ஸ். இது பேர் என்னது? மெயின்டெனன்ஸ். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வைத்து என்ன சொன்னாரு? நீ மெயின்டைன் பண்ண அப்படின்னார். நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். நீங்க மெயின்டைன் பண்ணாத எந்த ஆசீர்வாதமும் உங்கள் கையை விட்டு பிடுங்கப்படும், எடுக்கப்படும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதை கர்த்தர் உங்கள்கிட்டே வைக்க மாட்டார். அதை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஆமென். அதை பாதுகாக்கிற, அதை பராமரிக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் கர்த்தர் வேலை செய்ய சொல்றார் அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சா நம்ம இது கர்த்தருடைய பூமி, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்து அதை பராமரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலை என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு சோம்பேறியா இருக்கிறோம், நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வேலை செய்வதில்லை. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வேலை செய்கிறேன் பிரதர், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை. அப்படின்னா நீ அந்த வேலையை நேசித்து செய்வதில்லை, அந்த வேலையை விரும்பி நீ என்ன செய்யறதில்ல. அந்த வேலையில நீ என்ன செய்யற? குறைகளை பேசுகிறாய். யூ ஆர் கம்ப்ளைனிங். ஆமென். ஹல்லேலூயா. குறை பேசுகிற, கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு இடத்துல நீ விருத்தி அடைய முடியாது, நீ வளர முடியாது. அந்த இடத்துல உனக்கு செழிப்பை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். அதுலேயே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போனது? ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போனது. கவனிங்க, பூமி என்னாச்சு? ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்டு போனது. இப்போ பூமி என்ன 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 ஆயிடுச்சு? சபிக்கப்பட்டு போனது. பூமியில என்ன இருக்கு? இப்போ சாபம் இருக்கு. சாபம் என்னெல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா பூமி உனக்கு பலன் கொடுக்கணும்னா நீ வருத்தப்பட்டு வேலை செஞ்சாதான் அந்த பூமியில இருந்த பலனை நீ என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஹல்லேலூயா. சும்மா உட்கார்றவன் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை சாப்பிட முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. நிறைய மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நீ இதை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டல, சோறு போடுன்னு. சும்மா மனைவிக்கு சோறு போடக்கூடாது. அந்த மனைவி நல்ல மனைவி அல்ல. ஆமா, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா அவ வேலை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை வளர்க்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை நல்லா வைக்கணும், கணவனுக்கு தேவையானதை செய்யணும், பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்யணும். இதெல்லாம் செய்யாத ஒரு மனைவி சாப்பிடுவதற்கு என்ன இல்லை, அவளுக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. வேலை செய்யாத ஒரு கணவன் சொத்துக்களை அனுபவிக்க அவனுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. ஹல்லேலூயா. கட்டின ஒரு வீட்டை இன்னும் அப்படியே பெயிண்ட் கூட அடிக்காம வச்சிருக்கிறேன், அதை சுத்தம் கூட பண்ணாம வச்சிருக்கிறேன். உங்க அப்பா சம்பாதிச்சதை வச்சுதான் நீ இன்னைக்கு வாழ்ற. இன்னைக்கு நீ 15,000 வாடகை கட்டி உன்னால குடும்பம் நடத்த முடியுமா? சோம்பேறித்தனம். அதை நீ குறை சொல்ற, அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ என்ன உருவாக்கி வைத்திருக்கிற? நீ இத்தனை வருஷம் வேலை செஞ்ச, இத்தனை வருஷம் உழைச்சிங்க, என்ன உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள்? யாரோ உருவாக்குறது நீங்க என்ன சொல்றீங்க? குறை சொல்றீங்க. அதை பராமரிக்க கூட உங்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு பலன் இல்லை. அதனாலதான் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறத நிறுத்துறார் கர்த்தர். ஏன் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ மேன்மையா என்ன செய்ய மாட்டேன்ற? பார்க்க மாட்டேங்கிற. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ பூமி என்ன செய்யாது? தானா பலனை கொடுக்காது. பூமியிலிருந்து பலனை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆமென். தானா பலனை வராது, எடுக்கணும். ஏன்னா பூமி என்ன ஆயிடுச்சு? சபிக்கப்பட்டு போய்விட்டது. கீழே வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பூமி என்னத்தை விளைக்கும்? பூமி உனக்கு ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த பூமி எப்போதுமே எதை கொடுக்கும்? முள்ளும் குறுக்கும். முள்ளையும் குறுக்கும். முள்ளு என்ன பண்ணும்? குத்தும். குறுக்கு என்ன பண்ணும்? நம்மளை தடுக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய விருப்பம். ஆனா நீ பூமியில் இருக்கிற இந்த பூமி உன்னை என்ன செய்யுது? குத்துது, உன்னை தடுக்குது, நீ முன்னேறாதபடி உன்னை என்ன செய்தது? நிறுத்துகிறது. காரணம் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது.
சபிக்கப்பட்ட பூமியில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். உன் கையின் பிரயாசங்களை நான் என்ன செய்றேன்? ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்ன? சபிக்கப்பட்ட பூமி, ஆனா தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து, இன்னும் நான் ஆசீர்வாதமா இல்லை, இன்னும் நான் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், இன்னும் முள்ளையும் குறுக்கையுமே எனக்கு போராட்டமா இருக்குது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நியமத்தின்படி என் வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, வேலையை கொடுத்திருக்காரா, அதுல கரெக்டா இருங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸை கொடுத்திருக்காரா, அதை உண்மையா செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலையை கொடுத்திருக்காரா, அந்த ஆபீஸை நேசிங்க. அல்லது ஒரு ஹோட்டல்ல வேலை கொடுத்திருக்காரா, அந்த இடத்தை நேசிங்க. அல்லது ஒரு கூலி வேலை செய்றீங்களா, அந்த இடம் நீங்க செய்யற வேலையை பர்ஃபெக்டா செய்ய நீங்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அது நீங்க மனுஷனுக்காக செய்யக்கூடாது. யார் நிமித்தம் செய்யணும்? கர்த்தர் நிமித்தம் செய்யணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தியே இல்லை. அது உங்க பிரச்சனை கிடையாது. உன் வேலை என்ன? திருப்தியா செய்யறது தான் உன் வேலை. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு அப்ரிசியேஷன் இல்லை. தட் இஸ் none of your business. You are appointed to do your work, not for appreciation. யாரோ என்னை பாராட்டுவாங்க, நீ வேலை செய்யக்கூடாது. நீ வேலை சரியா செஞ்சா பாராட்டு தானா வந்து சேரும். ஹல்லேலூயா. அவர் என்னை என்கரேஜ் பண்றதே இல்லை. உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக அங்க வைக்கல. அவங்க உன்னை வேலை செய்யறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. உன் வேலை கரெக்டா இருந்தா உன்னை தானா உனக்கு என்ன வரும்? என்கரேஜ்மெண்ட் வரும். ஹல்லேலூயா. அப்ப பூமி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? முள்ளும் குறுக்கும். வாசிங்க, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமென். பாருங்க, பூமி என்ன கொடுக்கும் நமக்கு? பூமி ஒருபோதும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. முள்ளும் குறுக்கும், முள்ளும் குறுக்கும். உனக்கு தேவையில்லாததான் கொடுக்கும். ஆனா கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் I will bless the hands of your work. வேலை செய்யாதவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து என்ன செய்யாது? வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எலியாவை போஷித்தார். எலியா கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலையை செய்கிறவன். அது ஒரு வேலை. அதை அவன் சின்சியரா செஞ்சதுனால கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? போஷித்தார். இது விசுவாசிக்கு அப்ளிகபிள் கிடையாது. சாரிபாத் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? சாரிபாத் விதவை தன்னிடத்தில் உள்ளதை யாருக்கு கொடுத்தா? அவ ஒரு வேலையை செய்றா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. பஞ்சத்தில் கர்த்தர் அவளை போஷித்தார். நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அறுப்பு காலம் வரும் பொழுது உனக்கு என்ன கிடைக்காதா? பிச்சை கூட கிடைக்காதுன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் ஒர்க், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஈட். வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அது உங்க பையனா இருக்கலாம், உங்க குடும்ப பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுக்காரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இஃப் யூ டோன்ட் ஒர்க், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஈட். நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எதை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உழைப்பின் பலனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். when you put your hands. சரி, இப்போ அடுத்தது எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்துருவோம். 14:29 உபாகமம். சீக்கிரமா எடுங்க. உபாகமம் 14:29. இப்போ இந்த சபிக்கப்பட்ட பூமியில நான் செய்யற எல்லாவற்றையும் நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது? ஆமென். நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஏன் இன்னும் உங்க லெவல் மாறவே இல்லை? ஒரே லெவல்ல தான் இருக்கிறீங்க. உங்க லெவல் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யல? போகவே இல்லை. ஸ்டேட்டஸ் மாறவே இல்லை. ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி வைக்க விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னை பெருக பண்ணுவேன்றார். பெருக பண்ணுவேன்னா, போன வருஷம் ஒரு லெவல் ஸ்டேட்டஸ்ல இருந்தா இன்னைக்கு ஒரு லெவல் ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கேன். அடுத்த வருஷம் இன்னொரு லெவல் ஸ்டேட்டஸ்ல போறேன். ஆண்டவர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிற தேவன். ஒரே இடத்துல வைக்கிறவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒரே இடத்துல வைக்க, ஒரே மாதிரி வச்சு ஆசீர்வதிக்க தேவன் என்ன செய்யல? விரும்பவில்லை. தேவன் உங்களை அடுத்தடுத்து லெவல்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ்ல தேவன் உங்களை என்ன செய்கிறார்? கொண்டு போகணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, 14:28-29. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே, அந்த வருஷத்தில் உனக்கு வந்த எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து
திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, கொடுப்பதினால் வருகிறதை தவிர வாங்குவதினால் வருவது இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீ சேர்த்து வைப்பதினால உனக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை, நீ கொடுப்பதினாலே தேவன் உனக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இதுதான் விதைப்பும் அறுப்பும். ஒரு விவசாயி தான் விதைத்த அறுவடை செய்த எல்லா நெல்லையும் சாப்பிட்டான் அப்படின்னா அவனால் அடுத்த போகத்துக்கு என்ன செய்ய முடியாது, விதைக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. அதோடு அவனுடைய வியாபாரம் என்ன ஆயிரும், நின்று போயிடும். ஒரு பிஸ்னஸ்னா, ஒரு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா, பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸில் நமக்கு 50% லாபம் வருது அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஒரு 20% ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ண தான் அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ பிஸ்னஸில் வர்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு நாள் உன் பிஸ்னஸ் ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நெகட்டிவாக போய் கடனில் போயிடும். அதனால தான் நிறைய பிஸ்னஸ் என்ன ஆகுறது, கடனில் போய் முடிகிறது, ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நமக்கு ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும், விதைக்கணும் அறுக்கணும், திரும்ப விதைக்கணும் அறுக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாருன்னா, லேவியருக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். லேவியர்கள் யார், கர்த்தருடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்கள். யாருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும். ஊழியக்காரன்றவன் 2 பேருக்கு ஊழியம் செய்கிறான். ஒன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான், இன்னொன்று இஸ்ரவேல் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறான். இந்த ஊழியம் செய்கிறவர்களை யார் தாங்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கணும், சபையார் தாங்கணும். அல்லேலூயா. லேவியனை ஆசீர்வதிக்கணும்னா லேவியனுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடையாது, பங்கு இல்லை. அவருடைய பங்கு எங்கிருந்து வருகிறதுனா இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வருகிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வர எல்லா பலனிலும் என்ன எடுத்து வைக்கணும், தசம பாகத்தை எடுத்து வைத்து அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா லேவியனுக்கு கொடுக்கணும். அதோடு இல்லை, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், தசம்பாகம் கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு. கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தரித்திரனுக்கு கொடுக்க வேண்டும். யார் திரர், விதவைகள். பைபிள் என்ன செய்யுது, விதவைகள். பாருங்க வசந்த வாசிங்க. பாருங்க, யாருக்கு கொடுக்கணும், பரதேசிகள், திக்கற்றவன், விதவை வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அல்லேலூயா. நீ அல்லேலூயா, ஆமென். அப்புறம் பைபிள் என்ன சொல்லுது, திக்கற்றவர்களுக்கு கொடுங்க. திக்கற்றவர்கள் யார், ஒரு ஆபத்துல, ஒரு பிரச்சனையில், ஒரு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும். விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் மரித்து போனவர்கள், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யலனா நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் இப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை, நீ கொடுப்பதினாலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ரைட். இன்னொரு வசனத்தை வாசிப்பா, 15, 9, 10. அதிலே உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வானாயானால் பாவமாய் இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 7வது வருஷம், அது பேர் யூபிலி வருஷம். என்ன வருஷம், ஜூபிலி இயர். 7th year இஸ் a ஜூபிலி இயர். இஸ்ரவேலில் ஒரு சட்டம் இருந்தது, 6 வருஷம் அவங்க விதைக்கணும் அறுக்கணும். 7வது வருஷம் அவங்க என்ன செய்யக்கூடாது, விதைக்கக்கூடாது, அறுக்கவும் கூடாது. 7வது வருஷம் தங்களுடைய நிலங்களை எல்லாம் அவங்க ஃப்ரீயாக என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 7வது வருஷத்தினுடைய பலனை அவங்களுக்கு 6வது வருஷமே கொடுப்பார். மன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தார். 6 நாள் அவங்க மன்னா எடுக்கணும், 7வது நாள் அவங்க என்ன செய்யக்கூடாது, மன்னா எடுக்க கூடாது. ஆனால் 7வது நாளுக்கு தேவையான மன்னா 6வது நாளே அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். 7வது நாளுக்கு அவங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம்.
ஆனா இதே 5வது நாள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சானா கெட்டு போயிடும். புரிஞ்சா? 5வது நாள் எடுத்து வச்சானா என்ன செய்யும்? கெட்டு போயிடும். ஆமென். 6வது நாள் அவன் எடுத்து வச்சானா கெட்டு போகாது. மிரக்கல். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா ஒரு விஷயத்தை பிளான் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவைகள், நமக்கு பிரச்சனைகள்னா வார்த்தையில நம்ம என்ன செய்யறதில்ல? பிழைக்கிறது. வார்த்தையில பிழைக்கிறதுனா என்ன தெரியுமா? டூயிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை செய்வது. அப்ளையிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்ளை பண்ணணும் என் வாழ்க்கையில. அது பிரசங்கத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. நம்ம லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை பண்ணும் பொழுதுதான் அப்படிப்பட்ட கைகளின் பிரயாசத்தை தேவன் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நீ ஆண்டவர் சொல்ற, நீ கொடுக்கிறதுக்கு விசனப்படக்கூடாதான். கொடுப்பதுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுப்பதுக்கு நிறைய பேருக்கு என்ன இன்னைக்கு விசனம். டாக்டர் போய் சொல்றார், ஒரு எம்ஆர்ஐ எடுங்க, ஒரு ஸ்கேன் எடுங்க, அப்புறம் என்னங்க ஒரு சிடி எடுங்க. இவரு கூட சொல்வார், ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணிடலாம் டாக்டர். டாக்டர் சொல்றார், ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு டாக்டர், ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க டாக்டர். எவ்வளவு பயம் பாருங்க வாழ்க்கையை பத்தி. பயமா? எடுக்கிறோமா? டாக்டர் சொல்லுவார், 1 மாசத்துக்கு மருந்து சாப்பிடுமா சரியாரு. இல்ல டாக்டர், நான் 2 மாசத்துக்கு சாப்பிடுறேன். தாராளமா செய்யணும். வக்கீல்கிட்ட போறோம், என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க வக்கீல், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உயிர் மேல என்னது? பயம். ஆனா உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் அப்படிங்கிறத நீ என்ன செஞ்சிடற? மறந்து போயிடுற. அல்லேலூயா. ஆனா இதே ஒரு ஏழைக்கு கொடுக்கும் பொழுதோ, அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்கும் பொழுதோ, அல்லது சபையில ஒரு காரியத்துக்கு கொடுக்கும் பொழுதோ என் மனசு என்ன ஆகுது? விசனப்படுது. இவ்வளோ கொடுக்கணுமா? இவ்வளோ நம்ம கொண்டு போய் அங்க செய்யணுமா? இப்படி நான் கொடுக்கணுமா? விசனப்படுகிறோம். அதாவது பவுல் சொல்லிட்டாரு, கட்டாயமாயும் கொடுக்காத, விசனமாயும் கொடுக்காதன்ட்டார். அப்படி இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. உங்க மனசு சரியாகாத வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ கொடுக்காத வரைக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை தேவனால என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எப்படி வச்சுட்டார்னா, கொடுப்பதினால் தான் ஆசீர்வாதம் என்பதை வைத்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் தசமபாகன்றது ஆசீர்வாதம் இல்ல, தசமபாகன்றது சோதனை. 10ல் 1ங்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 10ல் 1 கொடுத்தா கர்த்தர் 100 மடங்கா உனக்கு திருப்ப கொடு. நான் அப்படி பிரசங்கம் பண்றதே கிடையாது. 10ல் 1ங்கிறது உன் இருதயத்தை சோதிக்கிறதுக்கான ஒரு சோதனை. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்புற. உன் பணத்துல கர்த்தரை நீ நம்புறியா? அல்லேலூயா. உன்னால கர்த்தரை நம்பி 10ல் 1 கொடுக்க முடியலன்னா உன் ரட்சிப்பே கேள்விக்குறி, டவுட். ஏன் தெரியுமா? என்னால என்ன செய்ய, யாரை நம்ப முடியல? கர்த்தரை என்னால நம்ப முடியல. கர்த்தருக்கு கொடுப்பதனால் எனக்கு ஆசீர்வாதங்கிறத என்னால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. எப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரமா. ரைட். Proverbs 28:19. பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியாவான். பயிரிடணும், விதைக்கணும். இது பேர் என்னது? விதைப்பது. பயிரிடுகிறது என்றது என்ன? விதைக்கிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம விதைக்கலனா எப்படி ஆகாரத்தால் திருப்தியாக முடியும்? ஹல்லேலூயா. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ. அப்படின்னா வீணர்னா யாரு? யார் வீணர்? தேவையில்லாத உபதேசங்களை ஃபாலோ பண்றவன், ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி நடக்கிறவன். அவனுக்கு என்ன உண்டாகுமா? வறுமை உண்டாகும். வீணரை பின்பற்றுகிறவன் தேவையில்லாம சுத்திட்டே இருப்பான். தேவையில்லாத ஆட்களோடு பழக்கம், தேவையில்லாத காரியங்களோடு பழக்கம். சத்தியத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ நிலத்தை நம்ம என்ன செய்யணும்? பயிரிடணும், விதைக்கணும். விதைக்கலனா எப்படி நம்ம அறுக்க முடியும்? அல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே நம்ம வசனத்துல படிச்சோம், இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கு? சபிக்கப்பட்டிருக்கு. நீ வேலை செய்யறதுனால ஆசீர்வாதம் வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ பேர் பல வருஷமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிறந்ததுல இருந்து வேலை செய்யறவங்க உண்டு. 20 வருஷமா ஒரு தொழிலை செய்கிற வேலை செய்யறவங்க உண்டு. அவங்களாம் ஆசீர்வாதமா கிடையாது. அல்லேலூயா. கஷ்டப்படுறதுனால ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுவானா? கிடையவே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். கஷ்டப்படுறதுனால ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சிலர் 50 வருஷமா ஆட்டோ ஓட்டுவாங்க, ஆட்டோவை தான் ஓட்டிட்டு இருக்காங்க. 20 வருஷமா லாரி ஓட்டுறான், ஓட்டிட்டே தான் இருக்கிறான். 30 வருஷமா மண்ணு மூட்டை தூக்கிட்டே தான் இருக்காங்க, தூக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? வயசாக உடம்பு என்னாச்சு? வடியும் வேதனையும் தான் மிஞ்சிருச்சு. அதனால ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு நினைச்சீங்களா? கிடையாதுங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தரே ஒரு மனுஷனை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கஷ்டப்படுறதுனால ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல, விதைப்பதினால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியணும், என்ன செய்யணும்? விதைக்கணும்னு தெரியணும். அல்லேலூயா. விதையை பூரா நான் சாப்பிடக்கூடாது. விதை என்ன? விதை எதுக்காக? விதைப்பதற்காக. ஒரு பலன் அல்ல, அடுத்த பலனை விதைக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை விதைக்கும் பொழுது நான் விதைத்தது மட்டும் எனக்கு கிடைக்கிறது இல்ல, நான் விதைத்தது போல 10 மடங்கு, 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக கிடைக்கிறது. அது ஏன் 10, 30, 60, 100 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஏன் வராதுன்னா அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க விதைச்சாலும் 100% நீங்க அறுக்க வேணும், அறுக்கணும். அதான் ஆண்டவர் சித்தம். ஆனா எல்லாராலையும் 100 அறுக்க முடியாது. சிலர் 30 தான் அறுக்க முடியும், சிலர் 60 தான் இருப்பாங்க. ஆனா சிலர் எவ்வளவு இருக்க முடியும்? 100 எடுக்கும். நீங்க 1 போட்டிருப்பீங்க, அதே மாதிரி 100 உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்க 1 கொடுத்திருப்பீங்க, அதே மாதிரி சிலருக்கு 30 கிடைக்கும், சிலருக்கு 10 தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு. அல்லேலூயா, ரைட். இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீதிமொழிகள் 28:20 வாசிங்கப்பா. ரெண்டாவது, அடுத்தது தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். முதல்ல தேவன் சொன்னார், நீ கையிட்டு செய்யும் வேலை. இப்ப அந்த வேலையை உண்மையாய் செய்யக்கூடிய மனிதர்களை தேவன் என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றோம்? நான் வேலை செய்யறேன், உண்மை கையிட்டு வேலை செய்யறேன், ஆனா நான் அதை எப்படி செய்யறதில்ல? உண்மையாய் செய்வதில்லை. உண்மையாய் செய்வது. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்வார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக, he was a faithful servant. faithful servant அப்படின்னா அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்த மனிதன் தான் யாரு? மோசே. அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. மோசே ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொன்னதே கிடையாது. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு தலைவலி, எனக்கு ஒரு நாள் லீவு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இடுப்பு வலி, எனக்கு ஒரு நாள் லீவு கொடுங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்து கிளைமேட் சரியில்லை, அதனால இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு கொடுங்க. அவன் ஒரு நாள் ஆண்டவர் நினைச்சில்ல. எப்போ மோசே ஆண்டவர் சமூகத்துக்கு வானாலும் உடனே ஓடி போற மனுஷன் யார் தெரியுமா? மோசே. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன். யாரு? உண்மையுள்ள மனுஷன். உங்க வேலையில உண்மை அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை 9 மணிக்கு வேலைக்கு வர சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்னா 9:15 இருக்கணும். உங்களுக்கு 6 மணிக்கு வேலை, 6 மணி வரைக்கும் வேலைனா நீங்க 5:15 மணிக்கே என்ன செஞ்சணும்? பேக் பண்ணிடணும் எல்லாத்தையும். அப்படியா சொல்லுது? அது இல்லை, அது உண்மை இல்லை. நீங்க நேரத்தை என்ன செய்றீங்க? திருடுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நேரத்தை என்ன செய்றீங்க? திருடுறீங்க. நான் நேரத்தை என்ன செய்றேன்? திருடுறேன். ஐ எம் ராபிங் தேர் டைம். பிசாசு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்க நோட் பண்ணல, மற்றவங்க நோட் பண்ணல, 2 பேர் நோட் பண்றாங்க. ஆண்டவர் நோட் பண்றார், பிசாசு நோட் பண்றான். அல்லேலூயா, ஆமென். அதனால உங்க டைம்ல நீங்க எப்படி இருக்கணும்? கரெக்ட் இருக்கணும். இது யாருக்காக நீங்க இருக்கணும் தெரியுமா? நீங்க உங்களை பார்க்கக்கூடாது. அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் திருடுறான், அவன் அரசியல்வாதி, அவன் ஏமாத்துறான், அவன் காசு, அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனையே. அதனால அங்கிருந்து நான் கொஞ்சம் சொரணேன்னா, அவன்கிட்ட திருடினாலும் திருட்டு தான், திருடுன்ட்ட நீங்க திருடினாலும் திருட்டு தான். ஏன்னா அது திருட்டு தான். யார்கிட்ட திருடினாலும் திருட்டு தான். யூ ஹாவ் டு பி ஆன் டைம். இதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். அல்லேலூயா. ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அதுல நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அந்த வேலையை நீங்க என்ன செய்யக்கூடாது? நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண. இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், உங்களுக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:10. ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு ஜனங்க தப்பா உண்மை இல்லாதவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ரீசன், பண ஆசை. ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஆகிலும் சீக்கிரமா என்ன செஞ்சிடணும்? முன்னேறிடணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு குறுக்கு வழியில சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பண ஆசை, இந்த குறுக்கு வழியில நீங்க சம்பாதிக்கிறது அல்லது நாங்க சம்பாதிக்கிற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த பணம் யாருடையது அப்படின்னா பிசாசினுடையது. உலகம், மேமன். உலகத்துக்குன்னு யார் இருக்கா? அந்த பணத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கான். அவன் சொல்றான், இது என்னுடையது. நீ ஒரு ஆவிக்குரியவனா இருந்து, நீ தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்து, தேவனுடைய பிள்ளையா இருந்து நீ இதை திருடும் பொழுது
உன் நம்பிக்கை யார் மேல இல்லாம போயிருது? கர்த்தர் மேல இல்லாம போய் யார் மேல வருது? பிசாசு மேல வருது. நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ அங்க திருடுனதால, நீ அங்க ஏமாத்துனதுனால, நீ அங்க குறுக்கு வழியில வந்ததுனால அந்த பிசாசு உன்னை கண்ட்ரோல் பண்றான். இப்ப யாரு கண்ட்ரோலுக்கு வந்துடுறோம்? நம்ம நிறைய விசுவாசிகள் யார் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க? ஏன் போயிட்டாங்க? அவங்க விரும்பி போல, தெரியாம போயிட்டாங்க. இதனுடைய ரகசியம் தெரியாம போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப பிசாசு ஆண்டவர் முன்னாடி போய் நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் தடையாகுதுன்னா, பிசாசு சொல்லுவான், இவன் இவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன செய்யறான்? திருடுறான்னு சொல்லுவான். பிசாசு எங்க போய் நின்னு சொல்லுவான்? தேவ சமூகத்துல நம்மளை பத்தி என்ன செய்வான்? குற்றம் சொல்லுவான். என்னன்னு குற்றம் சொல்லுவானா, இவனுக்கிட்ட என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி இருக்கான், என் காசு இவன்கிட்ட இருக்கு. அதான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இந்த காசை நாங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அது காசை வாங்கி கேட்டார், இது மேலே யாருடைய உருவம் இருக்குன்னு கேட்டார். யாருடைய உருவம் இருக்கு அது மேலே? ராயனுடைய உருவம். இப்போ பார்த்து சொன்னார், இதை ராயனுக்கே கொடுத்துரு அப்படின்ட்டார். ராயனுடையதை நீ நினைச்ச கூடாது, ஏமாற்ற கூடாது. அதாவது தான் பைபிள் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, ஸ்லேவ். கடன் வாங்கிட்டோம்னா நான் கடனை கொடுத்து தீர்ற வரைக்கும் அந்த கடன்காருக்கு நான் என்னவாமா? அடிமை. நான் அடிமைனா என்ன தெரியுமா? என்ன நான் எழுதி கொடுத்துட்றேன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த பிசாசுக்கு மேல என்ன வருது? கண்ட்ரோல் வருது. ஸோ ஃபினான்ஸ் மேட்டர்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுது? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பண ஆசை. பணம் தவறுன்னு சொல்லல, பண ஆசை. அப்படின்னா பண ஆசைன்னு பொழுது, அந்த பண ஆசை வரும்பொழுது என்ன செய்வோம்னா, நம்ம அதை தவறான வழியில் அடைவதற்கு என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம். அல்லேலூயா. தேவனை வஞ்சிப்போம், மனுஷனை வஞ்சிப்போம், நம்ம வேலையை வஞ்சிப்போம், அதை தப்பா எப்படியாகிலும் பணக்காரன் ஆயினும் நினைப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவில் சித்தி பெறாது. சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவான். நிறைய பேர் கேள்வி என்னன்னா, என்ன அப்போ அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களாம் சீக்கிரமா பணக்காரர்கள் ஆயிடுவார்கள், சீக்கிரமா வீட்டை கட்டிடுவான். ஆனா முடிவு என்னன்னு நீங்க பாருங்க, அந்த வீட்டில் அவனுக்கு என்ன இருக்காது? சந்தோஷமும் சமாதானம் இருக்காது. ஆண்டவர் சொல்ற, உன் வழங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், 10:22, 10:22. சீக்கிரமா எடுப்போம். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சார்னா அது கூட என்ன வராது? வேதனை வராது. அது கூட வியாதியை கொடுக்க மாட்டார். ஆனா உலகத்துல பண ஆசையினால நான் ஏமாத்தி வருத்தப்பட்டு மற்றவங்களை வஞ்சித்து என் நேரத்தை வஞ்சித்து நான் திருடி அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு நான் வாழும் பொழுது அது கூட என்ன வருது? வேதனை வருகிறது. இதுதான் வித்தியாசம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே பணத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும், உயர்வை தரும், மேன்மையை தரும். அல்லேலூயா. அதனோடு அவர் என்ன கூட்ட மாட்டார்? உன்னை பணக்காரனா மாற்றுவார், ஆனா உன் வேதனை இல்லாம இருப்பேன். அல்லேலூயா. ஆமே. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். தாவீது சொல்றார், உமது அடியானின் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஜெபிக்கிறார் அவர். அல்லேலூயா. உமது அடியானின் வீடு நீ அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா. யாரோ ஒரு உலக மனுஷன் நினைச்ச கூடாது, ஆசீர்வதிக்க கூடாது. ஏதோ நான் திருடி பொய் பேசி நான் ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க கூடாது. அல்லேலூயா. கூட வேதனையும் வருதுன்னா சைலண்ட்ல போடுங்க பிரதர். நான் ஆசீர்வாதமும் ஆகி நான் கூட வேதனையும் படுறேன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படாமையே இருக்கலாம். நிறைய பேர் பணக்காரன் ஆகணும்னு ஓடுறோம், பணத்தை நோக்கி ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணக்காரன் ஆகணும். ஒரு கட்டத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன் சோர்ந்து போயிடுறோம்? நம்ம தேடி போன ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கல. இப்போ அந்த நேரத்தில் பிசாசு நம்மளுக்காக வெயிட் பண்றான். என்ன செய்யறான்? வெயிட் பண்றான். என்ன வெயிட் பண்றான் அப்படின்னா, ஒரு வலையை விரிச்சு வைக்கிறான். என்ன சொல்றான்? நீ இவ்வளவு நாள் ஓடின பத்தியா, உனக்கு ஒரு பலனும் கிடைக்கல, இப்படி வா, உனக்கு இன்னொரு வேலையை நான் என்ன செஞ்சிருக்கேன்? வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கி மாட்டி சீரழிந்தவர்கள் நிறைய பேர். நான் என்னென்ன தொழில்னு நான் சொல்ல, அதெல்லாம் நீங்க செஞ்சிடக்கூடாது, அதனால நான் சொல்ல. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் நீங்க ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குதா? அந்த 100 ரூபாய் உங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, அதுல உங்களுக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா? அந்த 10,000 சம்பளத்தை கர்த்தரால் ஆசீர்வதித்து உங்களுக்கு குடும்பம் நடத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். தேவனால முடியுமா? முடியாதா? முடியும். அதுல உண்மையா இருங்க. அந்த 10,000த்துல ஆண்டவருக்கு 1000 ரூபாய் தசமபாகம் கொடுங்க. ஏழைகளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. அதுல ஏழைகளுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு 100 ரூபாயை கொடுங்க.
உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை யாருக்கு கொடுங்க? ஏழைகளுக்கு செய்யுங்க. சின்ன உதவியை செய்யுங்க. மீதி உள்ளதை ஞானமா செலவு பண்ணுங்க. ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. ஆடம்பர ஆடைகளை உடுத்தாதீங்க. உங்களோட வசதி இருந்தா உடுத்துங்க, தப்பு கிடையாது. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க? வாழுங்க, சுத்தமா இருங்க. இது உங்களுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, ஒரு திருப்தியை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? திருப்தி. அல்லேலூயா. பாருங்க, நீங்க கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷனை தேவன் அநேகத்துக்கு அதிபதியாய் வைக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்காம இல்ல, கொடுக்கிறார். ஆனா நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஏன் அப்படின்னா, இல்லாதவனுக்கு கொடுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்கன்னுவாங்க. ஆனா பைபிள் அப்படி இல்ல. இல்லாதவன்ட்ட இருக்கிறதே பிடிங்கிடும். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஏன் தெரியுமா பைபிள் அப்படி சொல்லுது? ஒருத்தன் இல்லாதவன்ட்ட கொண்டு போய் நீ 10 ரூபாயை கொடுத்து இதை நீ என்ன செய்ய போட்டு ஒரு வேலையை செய்யணும், வேலை செய்ய மாட்டான். அந்த 10 ரூபாயை தின்றுவான், இந்த 10 ரூபாயை சாப்பிட்டுருவான். இருக்கிறவன்ட்ட போய் ஒரு 10 ரூபாயை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த 10 ரூபாயை எப்படி 100 ரூபாயா மாத்துறதுன்னு யோசிப்பான். அதனால தான் சபையில் இருக்கிற நிறைய பேர் வேலை மட்டும் செய்றீங்க. ஏன் வேலை செய்றீங்க? உங்களுக்கு 10 ரூபா கிடைச்சா உங்களுக்கு என்ன தோணும்? அடுத்தது என்ன தோணும்? 10 ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்க? இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. சும்மா ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய்க்கு என்ன பிளான் பண்ணுவீங்க? பார்த்தீங்களா, நம்மள்ட்ட பிளானே இல்லை, நம்மள்ட்ட திட்டமே இல்லையே. என்ன திட்டம் இருக்கு உங்களுக்கு? நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன திட்டம் இருக்குன்ட்டு. உங்க வாழ்க்கையில உனக்கு திட்டம் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒருத்தனுக்கு 10 தாலந்தை கொடுக்குறார், ஒருத்தன் 5 கொடுக்குறார், ஒருத்தன் 1 கொடுக்குறார். இந்த 10 கொடுத்தவன் அதை இன்னும் 10 மாத்திட்டான். 5 கொடுத்தவன் இன்னும் 5 மாத்திட்டான். இந்த 1 பெற்றுக்கொண்டவன் என்ன தெரியுமா கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டான். அவன் ஆண்டவர் என்னன்றாரு? சோம்பேறிங்கிறாரு. என்ன சொல்றாரு? அவனுடைய எஜமான் பிரதியத்திரமாக அவனை பொல்லாதவன் சோம்பேறி. அவனுக்கு பேர் என்ன? ஆண்டவர் யார்கிட்ட இருக்கிறத பிடுங்கிடுறாருன்னா சோம்பேறிட்ட கொடுத்தது தேவன் நினைச்சிட்டாரு பிடிக்கிறார். உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். ஏன்னா சோம்பேறிக்கு உடைய நீங்க சோம்பேறியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில காரியங்களை சொல்றேன். சோம்பேறி முதல்ல எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லுவான், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவான். எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். நல்லது சொன்னாலும் காரணம் வச்சிருப்பான், கெட்டது சொன்னாலும் காரணம் வச்சிருப்பான். உங்களுக்கு ஒரு திட்டம் சொன்னாலும் காரணம் வச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க வடிகட்டின சோம்பேறி. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, எப்போதும் சூழ்நிலைகளை காரணமா சொல்வீங்க. என் புருஷன் சரியில்லை பிரதர், என் பொண்டாட்டி சரியில்லை பிரதர், என் பிள்ளைங்க சரியில்லை பிரதர், எங்க அப்பா அம்மா சரியில்லை பிரதர். அப்புறம் என்ன சொல்லுவேன்? நான் படித்த ஸ்கூலு சரியில்லை, எங்க அப்பா என்னை அங்கே படிக்க வச்சிருந்தா நான் நல்லா இருப்பேன், எங்க அப்பா எனக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன், எங்க அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருப்பேன். எப்போதுமே அடுத்தவர்களை என்ன செய்வோம்? குற்றம் சாட்டுவோம். என்ன செய்வோம்? என் பிள்ளைங்க சரியில்லைன்னா அதுக்கு நான் காரணம், நான் ரீசன் எடுத்துக்க மாட்டேன். நான் யாரை குறை சொல்லுவேன்? பிள்ளைகளை, அவனுக்கு சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சரியில்லை சரியில்லை சரியில்லை. எதுவுமே உங்க கண்ணுக்கு என்ன கொடுக்காதுன்னா திருப்தியவே கொடுக்காது. அதனால தான் அவன் சொல்றார் பொல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யாருன்னா பொல்லாதவர்கள். நீங்க எல்லாத்துக்குமே காரணம் சொல்வீங்க. அல்லேலூயா. ஆமென். லேசா தலைவலினா கூட அன்னைக்கு வேலைக்கு போக மாட்டீங்க, அன்னைக்கு ஆராதனைக்கு வர மாட்டீங்க, அன்னைக்கு ஊழியத்துக்கு வர மாட்டீங்க. என்ன? we will always put reasons. இவர்கள் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? பொல்லாதவனும் சோம்பலுமா இருக்கிற ஊழியக்காரன்றார். அவன்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? எடுத்து யாருக்கு கொடுக்குறாருன்னா, அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, தம்பி டைமுக்கு வரலாமே, லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சு? பஸ் லேட் ஆயிடுச்சு. நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு ரீசனை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? கொடுத்துட்டே இருக்கிறோம். we give reasons. இதுதான் யார் இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்கள்ட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருந்தாலும் அந்த டேலண்ட்ஸ் என்ன ஆகாதுன்னா யூஸ் ஆக போயிடும். அதனால் அதை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். அல்லேலூயா. ஸோ டோன்ட் கிவ் ரீசன்ஸ். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வேலையை வேணா சும்மா நீ படித்ததுனால, நிறைய பேர் படிச்சுட்டா வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், படித்தா உனக்கு கண்டிப்பாக வேலையே கிடைக்காது. எழுதி வச்சுக்க. படிக்கிறதுனால உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு புத்தி இருந்தால் தான் வேலை கிடைக்கும். ஆமாம், கரெக்ட் தானே பிரதர்? படித்த படிப்புக்கு நிறைய பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் தெரியுமா? அவனுக்கு என்ன இல்லை? படிப்பு இருக்கு, புத்தி இல்லை. நீ படிச்சதுனால உனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துட மாட்டார்.
நீ படிச்சதுனால உனக்கு முன்ன மாதிரி லட்சக்கணக்கில் என்ன செய்யறா படிக்கிறான். அந்த லட்சத்துல நான் எப்படி ப்ரோவா மாறுறதுன்னு தான் நீங்க என்ன செய்யணும் யோசிக்கணும். அதனால உங்க பிள்ளைங்க சோம்பேறியா இருந்தா தயவு செஞ்சு படிக்க வைக்காதீங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு படிக்க வைக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசெல்லாம் என்னது வேஸ்ட். நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ நீங்க தான் சோறு பண்ணணும், நீங்க தான் எல்லாம் பண்ணணும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைங்க ஆக்டிவா இருந்தாங்கன்னா படிக்க வைங்க. சோம்பேறிகளை என்ன செய்யாதீங்க, படிக்க வைக்காதீங்க. நாளைக்கு படிச்ச அந்த காசு பூரா யாருக்கு வேஸ்ட்டு? உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. நீங்க தான் திரும்ப அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சோறு போட போறீங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க. அவங்களால தன்னிச்சையா சுயமா ஒன்றையும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுத்ததையும் என்ன செஞ்சுட்டாரு, பிடுங்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்காம இல்லை, நிறைய வாய்ப்புகளை தேவன் நமக்கு என்ன செஞ்சார், ஏற்படுத்தினார். நம்ம ஆக்டிவா இல்லாததுனால, நம்ம அதை குறித்த அறிவில்லாததுனால, தேவன் நமக்கு கொடுத்ததை நம்ம பாதுகாக்காததுனால, பண்படுத்தாததுனால, தேவன் அதை எடுத்து நம்ம எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, பிடுங்கிட்டார். அல்லேலூயா. சோம்பேறிய கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, ஆசீர்வதிப்பது இல்லை. ஆமென். தேவனுடைய விருப்பம் என்ன, உன்னை ஆசீர்வதிக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். பைபிள் அப்ப பொய் சொல்லுதா? இல்லை. பைபிள் கடைசியாகவும் சொல்லுது, உன்னால் அந்த தாளந்தை சரியா பயன்படுத்த முடியல அப்படின்னா தேவன் அதை செய்வார், எடுத்து பயன்படுகிற இன்னொருவனிடத்துல கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்புறம் 10, 18. பிரசங்கி 11:4. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? காலையில எந்திரிச்சு ஜன்னலை திறந்து அப்படி பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டான், விதைக்கவும் மாட்டான், அறுக்கவும் மாட்டான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல, ஊட்டியில ரொம்ப குளிர் பிரதர். ஊட்டியே குளிர் தான். அல்லேலூயா. ஊட்டியில குளிர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். குளிர், காத்து, மழை, வெயிலுன்னு பார்க்கிறவன் என்ன செய்ய முடியாது, விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. அவர் காலைல ஏஞ்சி போனாதான் அவருக்கு காசு, இவர் காலைல ஏஞ்சி போனாதான் அவருக்கு காசு. ஜன்னலை திறந்து பார்த்து குளிருதுன்னு வீட்டில் உட்காந்துட்டா என்ன காசு வீட்டுக்கு வருமா? வராது. யாரும் காசு வீடை தேடி என்ன செய்யாது, வரவே வராது. அதனால இந்த குளிருது, இந்த சூடாக இருக்கு, இந்த கிளைமேட்டை சூழ்நிலையை பார்த்து நம்ம நினைச்சக்கூடாது, வாழக்கூடாது. குளிர் தான் பரவாயில்ல போவோம். அல்லேலூயா. மழை தான் கொடை பிடிச்சிட்டு போங்க. பனி அடிக்குது, தொப்பி 2 போட்டு போ. சிம்பிள். அல்லேலூயா. ஆமென். உடம்பு சரியில்லை, என்ன பண்றது, ஒரு ஊசியை போட்டு போ. தட் இஸ் லைஃப். நான் எப்போ காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், சூழ்நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறேனோ, நீங்க நல்லா உன்னை புரிந்து கொள்ளுங்க, உங்களால அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஒரு லெவல்ல நீங்க என்ன ஆயிருவீங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்க 40 வருஷம் பிலீவர், 50 வருஷம் பிலீவர், 20 வருஷம் பிலீவர், 10 வருஷம், நீ எத்தனை வருஷம் பிலீவரா இருக்கிறன்றது முக்கியம் இல்ல, வசனம் உனக்குள்ள எவ்வளவு போய் கிரியை செஞ்சிருக்குன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ஒருத்தன் வந்திருப்பா, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். மேல் மச்சி பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். வீடு ஓட்ட உடைச்சலா இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, மிகுந்த சோம்பல். ஆமென். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும், நான் ஒருவனுடைய வயல்வெளியாய் கடந்து போனேன், அது எப்படி இருந்ததா, முள்ளும் குறுக்கும் விளைந்து கிடந்த திராட்சை தோட்டமா இருந்தது. இப்ப என்ன தோட்டமா மாறி இருக்கு, முள்ளும் குறுக்கும் விளைந்த தோட்டம். அல்லேலூயா. ஆமென். இதே போலதான் நம்முடைய ஹார்ட். இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஸ்பிரிச்சுவலா, நீ ஒர்க் பண்ணல அப்படின்னா என்னுடைய இருதயமும் கல்லர் கோயா என்ன செஞ்சிடும், மாறிடும். இயேசு சொல்றாரு இல்லையா, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இதை என்னவா மாத்திட்டீங்க, கல்லர் கொகை. கல்லர் கொகைனா என்ன, திருடன்லாம் இருக்கிறான் இப்ப உள்ள. யார் இருக்கிறா இப்போ, திருடன் பூரா உள்ள இருக்கிறான். நம்முடைய இருதயமும் ஜெப வீடு. இதுல ஜெபம் இல்ல, விசுவாசம் இல்ல, வசனம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமா வராது. நிறைய பேர் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போறோம்னா சோம்பேறித்தனம். என்னத்தனம், சோம்பேறித்தனம். பைபிள் என்ன சொல்லுது, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். நீங்க ஜெபிக்கலனா அதுக்கு நீங்க காரணம் சொல்றீங்களா, அதெல்லாம் காரணம் கிடையாது. அதுக்கு என்ன தெரியுமா ரீசன், சோம்பேறித்தனம். என்னத்தனம், சோம்பேறித்தனம். அடுத்து என்ன சொல்றாரு, கைகளின் நெகிழ்வு, அலட்சியம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து எனக்கு என்னது, அலட்சியம். ஒரு பொருளை குறித்து என்னது, அலட்சியம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது அப்படின்னா ஒழுக்காகும். ஒழுக்குனா
அது கேடா மாறி போகிறது, அது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தரின்